அதனால் மனமகிழ்ச்சியோடு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய அருமையும் பெருமையும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சிறு துளிகளை நாம் சொல்வோம். காலபுருஷ தத்துவப்படி ரண ரோக ருத்ரஸ்தானம் ஆகிய 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் என்றாலே எதிர்ப்பு ஸ்தானம், கடன் ஸ்தானம், நோய் ஸ்தானம். இப்படியாப்பட்ட ஸ்தானங்களில் வசிக்கக்கூடிய கன்னி ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிட சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்வில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தால் எடுத்திருக்கும் இலக்கை அடைய பதுங்கும் போது பதுங்கவும், ஒதுங்கும் போது ஒதுங்கவும், சீரும் போது சீரவும். ஆக புலி பதுங்குவது என்றால் பாய்வதற்காக என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் இந்த கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். ராசியிலேயே பக்குவம் அடைந்த ராசி யார் என்றால் அது கன்னி ராசி. எல்லோருக்கும் கண்கள் 2 என்றால் இவர்களுக்கு மட்டும் கண்கள் 3 என்று சொல்லலாம். தேங்காய்க்கு முக்கண் இருப்பது போல, சிவனுக்கு நெற்றிக்கண் இருப்பது போல, இந்த கன்னிராசிக்காரர்கள் சாதாரண ஒரு விஷயத்தை பார்ப்பது போல தெரியும். ஆனால் ஒவ்வொரு பார்வையும் ஒரு கேமராவில் எப்படி பதிவாகிறதோ, ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி சேவ் ஆகிறதோ, அதே போல இவர்களுடைய பார்க்கும் பார்வையில் அத்தனை காட்சிகளும் சேவ் ஆகிக்கொண்டே இருக்கும். இயற்கையாகவே இந்த கண்ணியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மெமரி பவர் இருக்கும். ஆற்றல் சக்தி வாய்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தவர்கள். இவர்களுக்கு எவ்வளவு நோய் வந்தாலும் சரி, மனோதைரியத்தால் அதை சரி செய்து கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் சுக்கிர பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடமாக இருக்கும். தனக்கு எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் சரி, வேதனைகள் இருந்தாலும் சரி, மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். அன்னை தெரசா போல உன்னதமான ஆத்மா பிறக்கக்கூடிய இடம் இந்த கன்னி ராசி. இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு காலங்கள் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும், எவ்வளவு வேதனைகள் கொடுத்தாலும், தனக்குள்ளே வைத்துக்கொண்டு மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னியில் பிறந்தவர்கள். இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு நட்புக்காரனாக விளங்கக்கூடிய மேசராசி, விருச்சக ராசி. இவர்கள் வாழ்வில் எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த 2 ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் நட்பாக இருப்பார்கள் அல்லது உறவுக்காரர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்வில் முன்னேற நிச்சயமாக அவர்கள் ஏதாவது ஒரு வழி காட்டியே தீர்வார்கள். ஆனால் அவர்கள் வழிகாட்டுகிறார்களோ இல்லையோ, அவர்களுக்காக இவர்கள் இறங்கி வேலை செய்வார்கள். அதுதான் கன்னியின் டேலண்ட். கன்னிராசியில் புதன் பகவான் 3 விதமாக செயல்படுகிறார். தன்னுடைய ராசியில் மூல திரிகோணமாகவும் செயல்படுகிறார். அதே கன்னியில் தான் உச்சமும் அடைகிறார். கன்னியில் ஆட்சியும் செய்கிறார். ஆக புதன் பகவான் 3 விதமாக செயல்படுகிறார். அதனால தான் இவர்களுக்கு இயற்கையாகவே நெற்றிக்கண் வேலை செய்யும். அறிவின் பிறப்பிடமாகவும், டெக்னாலஜியின் ஊற்று இடமாகவும் இவர்கள் அறிவு தனக்காக பயன்படுகிறதோ இல்லையோ, மற்றவர்களுக்காக இவர்களுடைய அறிவு செயல்படும். ஏதோ போதாத குறையா சிறு வயதில் வெறும் 3வது படித்திருந்தாலும் தன் வாழ்நாளில் அனுபவத்தால் மிகப்பெரிய புக்கையும் படிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்வார்கள். படிக்காத மேதை என்றெல்லாம் பட்டம் வாங்கக்கூடியவர்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் கேமரா பொருத்தவே தேவையில்லை. ஒரு கேமரா போல் செயல்படக்கூடியவர்கள். ஆக அவ்வளவு திறமையுள்ள இந்த கன்னிராசிக்கு கடந்த மே மாதம் 14